நம்ம ஊர் மளிகை கடை சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா 50,000 நம்ம எப்படி ஒரு சிம்பிளாக சின்ன ஒரு கடையை உருவாக்கலாம், எப்படி 50,000 ஒரு கடை வைக்கலாங்கிறத நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடையிலேருந்து இன்றைக்கி நான் வீடியோ எடுக்கலை. கடை இன்றைக்கி லாக்டவுனில் க்ளோஸ்னால இன்றைக்கி நான் என்னுடைய வீட்டில் இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். நம்ம 50,000 மளிகை கடை திறக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம மளிகை கடைக்கு தேவையான பொருள் வாங்க வேண்டியது முக்கியமானது கடைக்கு ரொம்ப முக்கியமானது ரேக்கு, ஃப்ரிட்ஜு, இடைத்தராசு, ஷோகேஸ். இதனால் ரொம்ப முக்கியமானது. ரேக்கு நம்ம பொருளை அடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஃப்ரிட்ஜு நம்ம பால் பாக்கெட்டு, கூல்ட்ரிங்க்ஸு, அப்புறம் ஜூஸு, மோர் இந்த மாதிரியான கூல்ட்ரிங்க்ஸ் வகைகள் வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இடைத்தராசு கட்டாயம் நம்ம மளிகை கடைக்கு யூஸ் ஆகும். ஷோகேஸ் அதாவது பிஸ்கெட் பாக்கெட்டு, ப்ரெட் பாக்கெட்டு இது சம்மந்தப்பட்ட அடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஷோகேஸ் கட்டாயம் தேவைப்படும். இதெல்லாம் ஒரு 10,000 நம்ம முடிச்சிக்கலாம். அடுத்து அரிசி வகைகள் பார்க்க போகிறோம். பிரியாணி அரிசி, இட்லி அரிசி, அப்புறம் நொய் அரிசி. இது இல்லாமல் நம்ம 25 கிலோ சிப்பத்தில் வரக்கூடிய புழுங்கல் அரிசி, பச்சரிசி இது சம்மந்தமான அரிசி வகைகள் எல்லாமே நம்ம ஒரு 5,000 வாங்கிக்கணும். நம்ம அரிசியை முக்கியமாக என்ன பண்ணணும்னா, நம்ம வாங்கக்கூடிய அரிசியை மக்கள் வரக்கூடிய, அதாவது நம்ம கடைக்கு என்ட்ரன்ஸ் ஃப்ரண்ட்டில் நம்ம அரிசியை எல்லா மூட்டையுமே பிரித்து சுற்றி விடணும். அதாவது வரக்கூடிய வாடிக்கையாளருக்கு நம்ம அரிசி எல்லாமே தெரியணும். இதை நம்ம ஒரு 5,000 வாங்கிக்கலாம். அடுத்து சர்க்கரை ஒரு 1,800 ஒரு 50 கிலோ மூட்டை வருது. தாராளமாக நம்ம மூட்டை எடுத்துக்கலாம். ஏன் மூட்டை எடுத்துக்கலான்னா, நம்ம சில்லறையாக வாங்கினா அது அடிக்கடி விற்கக்கூடிய பொருள் காலி ஆயிரும். அதனால் மூட்டையை எடுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. பருப்பு வகைகள் எல்லாமே சேர்த்து ஒரு 2,000 வாங்கிக்கலாம் 5 கிலோவாக. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எண்ணெய். எல்லா எண்ணெயும், அதாவது 1/2 லிட்ரு, 1 லிட்ரு, 100, 200 இந்த மாதிரி எண்ணெய் வகைகள் எல்லாமே சேர்த்து நம்ம ஒரு 5,000 வாங்கிக்கலாம். எண்ணெயை பெட்டியாக எடுக்கும்போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும். மக்களுக்கு நம்ம கொடுக்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ஒரு 5,000 எண்ணெய் வகைகள் எல்லாமே சேர்த்து நம்ம தாராளமாக வாங்கிக்கலாம். அடுத்து இந்த கடுகு, வெந்தயம், சோம்பு, மிளகு, சீரகம் இது சம்மந்தப்பட்டது எல்லாம் ஒரு 1,000 வாங்கிக்கலாம். இதில் கடுகு, வெந்தயம், சோம்பு இது விலை கொஞ்சம் கம்மி தான். மிளகு, சீரகம் மிளகு ஒரு 400லேருந்து 410, 420, 600 வரைக்கும் இருக்குது. சீரகம் ஒரு 200 300, 400 அந்த மாதிரி ரேட்டில் இருக்குது. நம்ம பார்த்து ஒரு 1,000 வாங்கிக்கலாம். அடுத்து அப்பள வகை கலர் அப்பளம், பேட்டப்பளம், மில் மேக்கரு, மோர் மிளகாய், பட்டை லவங்கம் இது இல்லாமல் இன்னும் ஏகப்பட்ட ஐட்டம் அந்த ₹5 பாக்கெட் ஐட்டம் இருக்குது. இந்த அப்பள வகையெல்லாம் நம்மளே வாங்கி நம்ம கடைங்களில் சொந்தமாக பாக்கெட் பண்ணணும். அதாவது இந்த மிட்டாய் கவர்லேயே நம்ம பாக்கெட் கவர் பேக்கிங் கவர் கடையில் கிடைக்கும். அதை வாங்கி நம்மளே ஒரு மெழுகுவர்த்தி வச்சோ அல்லது ஒரு பேக்கிங் மிஷின் இருக்குது, இதை வச்சோ நம்ம பேக் பண்ண நம்மளுக்கு லாபம் இன்னும் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். நம்ம ₹5 அட்டையை வாங்கி விற்க மூலயமா ₹10 தான் கிடைக்கும் லாபம் அட்டைக்கு. நம்ம லூஸில் நம்மளே போட்டு விற்றா லாபம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறைய கிடைக்கும். அடுத்து மசாலா பொருட்கள் 50 கிராம், 100 கிராம், அப்புறம் ₹5 சாரம், ₹10 சாரம் இந்த மாதிரியான மசாலா ஐட்டம் ஏகப்பட்டது இருக்குது. குழம்பு மசாலா, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, கரம் மசாலா இந்த மாதிரி ஏகப்பட்ட மசாலா ஐட்டம் நம்ம ஒரு 4,000 வாங்கிக்கலாம். அடுத்து நம்ம பிஸ்கெட் பாக்கெட்டு பார்க்க போகிறோம். மில்க் பிஸ்கெட்டு, மேரி பிஸ்கெட்டு, குட்டை பிஸ்கெட்டு, 50-50 பிஸ்கெட்டு. இந்த பிஸ்கெட் இல்லாமல் இன்னும் ஏகப்பட்ட பிஸ்கெட் இருக்குது. ₹5 குட்டை, ₹10 குட்டை, ஹாப்பி 50-50லே மஸ்கா சஸ்கா இந்த மாதிரியான ஏகப்பட்ட பிஸ்கெட் வகைகள் இருக்குது. இந்த எல்லா பிஸ்கெட்டும் நம்ம ஹோல்சேல் கடையிலே என்னென்ன பிஸ்கெட் இருக்கோ எல்லா பிஸ்கெட்லையும் கலந்து கொடுங்கனால தாராளமாக ஒரு ₹3,000 நம்மளால் எல்லா பிஸ்கெட்டும் வாங்க முடியும். அடுத்து சில்லறை பொருட்கள். இது ரொம்ப முக்கியமானது. சோப்பு, சாம்பு, தைலம், பேஸ்ட்டு, ப்ரெஷ்ஷு இது இல்லாமல் ஏகப்பட்ட ஐட்டம், எண்ணெய் டப்பா, சின்ன டப்பா, அப்புறம் குட் நைட் லிக்விடு இந்த மாதிரியான சில்லறை ஐட்டம் நிறைய இருக்குது நம்மள்ட்ட. இது எல்லாமே நம்ம ஹோல்சேல் கடையில் சில்லறையாகவே வாங்கிக்கலாம். ஹோல்சேல் கடையில் நம்ம நாங்கள் புதுசாக கடை திறக்க போகிறோம், எங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக பீஸ் கொடுங்கனாலும் ஒரு 3 பீஸு, இதில் தேவைக்கு கொஞ்சம் விற்கக்கூடிய பொருளாக இருந்தால் ஒரு 6 பீஸு இந்த மாதிரி சம்மந்தப்பட்டது ஒரு சில்லறை பொருட்கள் ஒரு ₹10,000 நம்மளால் எல்லா பொருளும் வாங்க முடியும். அடுத்து முக்கியமான ஐட்டம் இது என்னென்னா, ஃபேன்சி பொருள் மளிகை கடையில் வைக்கக்கூடியது ரொம்ப அவசியம். என்னென்ன பொருள் மளிகை கடையில் நம்ம ஃபேன்சி பொருள் வைக்கணும்னா, அந்த சீப்பு, துணி ப்ரெஷ்ஷு, துணி கிளிப்பு, கொடிக்கயிறு, அப்புறம் பென்சிலு, பேனா, அப்புறம் ஸ்கேலு இது சம்மந்தப்பட்டது ஸ்டேஷனரி ஐட்டம் மளிகை கடையில் ஓடக்கூடிய பொருள். இந்த ரிப்பன் கூட ஒரு சில கடைகளில் ஸ்கூல் பக்கத்தில் மளிகை கடை வச்சுருந்தா ஓடும். இந்த மாதிரி ஐட்டம் நம்ம ஒரு ₹2,000 தாராளமாக வாங்கலாம். அடுத்து முட்டை அன்னன்னைக்கு விற்கக்கூடிய பொருள், அதாவது நம்ம டெய்லி வாங்கி வைக்கக்கூடிய பொருள். முட்டையை மொத்தமாக எப்போவுமே நம்ம ஸ்டாக் வைக்கக்கூடாது, ஏன்னா அது டேட் ஆகிட்டால் கெட்டு போயிடும். முட்டை ஒரு ₹500 ஒரு 5 அட்டை வரும், அது தாராளமாக வாங்கிக்கலாம். அடுத்து பாலுக்கு ஒரு ₹1,000 நம்ம தனியாக வச்சுக்கணும். இப்போ முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது காய்கறி. இது மளிகை கடையில் ஒரு இம்பார்ட்டன்ட்
காய்கறி வந்து ஒரு 1500லேருந்து ஒரு 1700 இல்லை 2000 ரூபாய்க்கு கூட நம்ம வந்து காய்கறியை தாராளமாக வாங்கிக்கலாம். காய்கறியில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக காய்கறியை கொடுக்கணும். காலையில் நம்ம மார்க்கெட்டுக்கு இல்லை பக்கத்தில் உள்ள மார்க்கெட்டுக்கு எதனா வாங்கிட்டு வந்து நம்ம காய்கறியை ஃப்ரெஷ்ஷாக காலையில் மார்னிங் நம்ம கடை திறக்கும் போதே வந்து அந்த காய்கறியை வந்து ஃப்ரெஷ்ஷாக கொட்டும்போது வரக்கூடிய வாடிக்கையாளர் வந்து வியாபாரம் அதிகரிக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காய்கறி நம்ம சீக்கிரமாக காலையில் விற்றுரும். இது வந்து நம்மளுக்கு ரொட்டேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதனால் காய்கறி நம்ம எப்போவுமே ஒரு ஃப்ரெஷ்ஷாக வாங்கி பழகணும். அடுத்து வந்து மொத்தம் வந்து நம்ம இது வரைக்கும் 49,000 ரூபாய்க்கு பார்த்தாச்சு. மீதமுள்ள ஒரு 1000 ரூபாய் இது வந்து நம்ம சில்லறை வியாபாரத்துக்கு, அதாவது நம்ம வியாபாரத்துக்கு சில்லறை கொடுக்கக்கூடிய காசு, சில்லறை காசுக்கு வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கணும். நம்ம வந்து இந்த 50,000 ரூபாயில் கடை வந்து எப்படி திறக்கணும்னு சொல்லியாச்சு. திரும்ப நம்ம நடக்கக்கூடிய வியாபாரத்தை வச்சு அந்த பொருள், அந்த வரக்கூடிய பணத்தை வச்சு நம்ம மேலும் மேலும் பொருளை வந்து அதிகமாக வாங்கி போட்டு நம்ம வியாபாரத்தை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நம்ம கடையை வந்து வியாபாரத்தை எப்படி அதிகரிக்கிறங்கிறதுக்கு ஒரு தனி வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம். நீங்கள் அதை கூட, அந்த வீடியோ கூட பார்த்து நீங்கள் வந்து இன்னும் வியாபாரத்தை அதிகரிக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கலாம். இது போன்ற நிறைய மளிகை கடை சம்மந்தப்பட்ட வீடியோ வந்து நம்ம சேனலில் அப்பப்போ அப்லோட் பண்ணுவோம். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.